வேந்தர் டிவி நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள். ஜோதிட நேரம் நிகழ்ச்சியில் உங்களை நீண்ட நாளுக்கு பிறகு சந்திப்பதில் சந்தோஷம். ஒவ்வொரு வாரமும் மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிக்காரர்களுடைய பலன்களும் அதற்குண்டான எளிய தெய்வ வழிபாடு முறைகளையும் பார்க்கின்ற சமயத்தில் நிறைய கேள்வி பதில்கள், கோயில் கதைகள், நாட்டு நடப்புகளை பற்றியெல்லாம் நாம் பேசி கொண்டு வருகிறோம். அதுபோல் அப்படியே பேச ஆரம்பித்தது இன்றைக்கி 552வது வாரம். இதற்கெல்லாம் மெயின் காரணம் நீங்கள் கொடுக்கக்கூடிய பேராதரவு தான். இந்த ஆதரவுக்கு சந்தோஷமாக நமக்கு இந்த சேனலை கொடுக்கக்கூடிய ஐயா பாரிவேந்தர் ஐயா அவர்கள், இளையவேந்தர் SRM ரவி அண்ணன் அவர்கள், அவருடைய துணைவியார் அம்மையார் அவர்கள், CO மேடம் அவர்கள், டைரக்டர் பிரேம் அவர்கள், ஒளிப்பதிவாளர்கள், டெக்னீஷியன்கள், எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த நிகழ்ச்சிக்கு கொடுக்கக்கூடிய ஸ்பான்சர்ஸ், கொடுக்கக்கூடிய நல்ல உள்ளங்கள். ஸ்பான்சர் இல்லாமல் இவ்வளோ நேரம்லாம் நிகழ்ச்சி எப்படி ஓட்டுறது? அப்படியே கண்ணை மூடி திறந்ததுக்குள்ளே 552வது வாரம் அது பாட்டு ஓடிடுச்சு. 52 வாரம் ஒரு வருஷம், 520 வாரம் 10 வருஷம். 10 வருஷத்துக்கு மேலே வெற்றிகரமாக வார பலன்கள் ஓடி இருக்குது. தினப்பலன் வேந்தர் டிவி ஆரம்பித்த காலத்துலேருந்து இருக்குது. ஸோ நேயர்கள், இந்த வாரம் பார்த்திங்கன்னா 1/6/2026 7/6/2026 வரை மேஷத்திலிருந்து மீனம் வரை உள்ள ராசிக்காரர்களும் பலன்களும், எளிய தெய்வ வழிபாடு முறைகள், வைகாசி 18 வைகாசி 24. ஸோ இதுக்கு பெரிய பலம், அதில் நிறைய கேள்விகள். மந்திரங்களில் வலிமை நிஜமாகவே இருக்கான்னு கேட்டிருக்காங்க நிறைய பேர். அப்படியே ஜாலியாக பேசுவோம். இது எப்பேற்பட்ட ஒரு தப்பான விஷயம். வலிமை இல்லாமையாது மந்திரங்கள் எல்லாமே உருவாக்கியது அந்த காலத்திலே பார்த்திங்கன்னா நம்மளுடைய மகான்கள், சங்கராச்சாரியார்கள், ரிஷிகள், முனிவர்கள் தான். ஆதிசங்கரர் அருளிய கனகதாரா சோத்திரம்னு இருக்கு. சும்மா ஒரு எக்ஸாம்பிள். அவையாரது விநாயகருடைய மந்திரங்கள் இருக்குது. விநாயகர் அகவல். காசிப முனிவரது காரிய சித்தி மாலைன்னு மந்திரம் இருக்குது. திருமூலர் அருளியது இருக்குது, திருப்புகழ் இருக்குது, லக்ஷ்மி சரஸ்வதியுடைய மந்திரங்கள் இருக்குது, கணபதி மந்திரங்கள், கணபதி சோத்திரங்கள், பைரவ மந்திரங்கள், பெருமாளுடைய காயத்ரி, விஷ்ணு சகஸ்ரநாமங்கள், சுப்பிரமணிய பூஜங்கங்கள், அப்படியே சொல்லிக்கினே போகலாம். நம்மெல்லாம் லிமிட்டடாக தான் வச்சுருக்கோம். மந்திர உச்சாடனனுக்கு பவர். 108 முறையெல்லாம் மந்திரங்கள் கேட்கணுன்னு எப்படின்னா ஓடிக்கினே இருக்கணும், சொல்லிக்கினே இருக்கணும். அந்த ஜபம் கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையை மாற்றும். உங்களை சுற்றி பாசிட்டிவாகவே வச்சுக்கோங்க. ஏங்க ஒரு செல்ஃபோனில் ஒரு நெட்டு போட்டு விட்டுட்டா, வர வைஃபையை கனெக்ட் பண்ணி விட்டுட்டா போகாதா? யூடியூப்லேருந்து அதை பாட்டு லூப்பில் போட்டு ஓட விட்டுருங்க. ஏதாவது ஒரு மந்திரத்துக்கு அடிக்கிட்டு ஆகிடுங்க. அபிராமி அந்தாதி போகாதா? அபிராமி பற்றே அருளியது. மகா மிருத்யுஞ்ச மந்திரம், நரசிம்மருடைய கவசம், நரசிம்மர் காயத்ரி, அனுமன் சாலிசா, துர்க்கை கவசம், துர்க்கை காயத்ரி, விஷ்ணு காயத்ரி, கோவிந்த நாமாவளி, வாராகி சோத்திரங்கள், அப்படியே முருகிறது எவ்வளோ மந்திரங்கள். கனகதார சோத்திரம்லாம் கேட்டாவே பண கஷ்டம் தீரும்னா தீரும். நம்பிக்கையாக கேட்கணும். அபிராமி அந்தாதிலே கடைசியாக 100 பையன்னு ஒரு பாட்டு.
ஆத்தாலையும் அபிநயம் இல்லையே அண்டமெல்லாம் பூத்தாலே மாதளம் பூனர் தலைப்பு வீடங்காத்தாலே அங்கு சும பாசம் குசுமு கரும்பும் அங்கே சேர்த்தாலே முக்கினிய தொழுவருக்கு ஒரு தீங்கு இல்லையேன்னு இருக்குது. இதோடலாம் வேறு என்ன வேணும்? அல்டிமேட்டுங்க. டெய்லி கொண்டு போங்க. நம்மளாம் ட்ராவலே எவ்வளோ தொலைவு போகிறோம். காரில் போட்டிருக்குங்க, காதில் போட்டுக்குங்க, சந்தோஷமாக பாட்டல் போட விடுங்க, வீட்டில் தூங்குங்க, நைட்டில் போட்டு விட்டு தூங்குங்க. அதெல்லாம் என்ன 24 ஹவர்ஸ் எப்போ என்னமோ கேட்கலாம். உங்களுக்கு ஒரு பகல் அமெரிக்காவில், உங்களுக்கு இரவுன்னா அவங்களுக்கு பகல், அவ்வளோதான். நீ பகலில் தான் கேட்கணும், நைட்டில் தான் கேட்கணும், அதெல்லாம் கிடையாது. உனக்கு நிம்மதி வேணுமா, அதிர்ஷ்டலக்ஷ்மி வேணுமா, அது பாட்டு வீட்டில் ஓட விடு, அவ்வளோதான். உன்னை சுற்றி எப்பவுமே பாசிட்டிவாக வச்சுக்கோங்க. நல்ல புஸ்தகங்களை வச்சாவே அந்த பலம் உண்டா. கேளுங்க, நிறைய பாருங்கள். அனுமன் சாலிசாலாம் வேறு லெவல் ஹெல்ப் பண்ணும். சிம்பிள் மந்திரம், உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை டெய்லி போடுங்க. கோளார் பதிகம் போகிறாதா? திருஞான சம்பந்தர். வேயுறு தோளில் மங்கன் விடுமண்ட கண்டன் மிக நல்ல மீனை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து உளமே புகுந்து வதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வேளம் வெளி சனி பாம்பு 2 முடனே அசரும் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாருக்கவருக்கு மிகவே. யார் சொன்னது? திருஞான சம்பந்தர். இதெல்லாம் போகாதா? நிறையங்க. உங்களுக்கு என்ன குறைன்னு சொல்லி யூடியூப்பில் தட்டுங்க, அந்த பாட்டு வந்து நிற்கும். பிள்ளைகள் படிக்கணும், அதுக்கு என்ன பாடல் வந்து நிற்கும், அதை மட்டும் எடுத்து வச்சு கேளுங்க. யாராவது பாடியிருப்பாங்க, ஆனால் அது அவங்க நல்லா தானே பாடியிருப்பாங்க, அப்படி நம்பி பாடுங்க. அவங்க ஏன் தப்பாக பாடணும் ஒரு அச்சரத்தை? அவங்களுக்கு தானே அது பிரச்சனை. ஸோ மந்திரங்கள் எப்பயுமே ரொம்ப பலம். தயவுசெய்து அது யாராவது சொல்கிறான், இதை கேட்காத, அதை சொல்லாத. சில மந்திரங்களுக்கு நம்ம கரெக்டாக இருக்கணும். சஷ்டி கவசம் கேட்டால் கரெக்டாக இருக்கணும். வேல்மாறல் பண்ணால் கரெக்டாக வேலுக்கு பூஜை பண்ணணும். சும்மாலாம் பண்ணக்கூடாது. வேல்னா அதுக்கு எலுமிச்சை பழம் வச்சு பூஜை பண்ணணும். சிலதுக்கெல்லாம் அபிஷேகம் பண்ணணும், அபிஷேகம் பண்ணணும். கேட்டுக்குங்க. இப்போல்லாம் நிறைய பேருங்க, நிறைய குருமார்கள், நிறைய பிராமணர்கள், வேத பாடசாலையில் இருக்கவங்கலாம் நீங்கள் கேட்டாவே சொல்லி கொடுத்துருவாங்க. முந்தி மாதிரிலாம் கிடையாது. இப்போல்லாம் ரகசியமே இல்லை. மந்திர உபதேசத்துக்கே ஆன்லைன் வந்துடுச்சு. தேடுங்கள், கிடைக்கும். ஸோ மந்திரங்கள் கேட்பதால் நல்லது நடக்கும்னா நல்லது தான் நடக்கும். அது வந்து உங்களுக்கு பெரிய பலம். கண்டிப்பாக விட்டுறாது, தயவுசெய்து விட்டுறாது. ஊருக்கெல்லாம் பறித்து ஜாலியாக கேளுங்க. எவ்வளோ ரீல்ஸ் பார்க்க போகிறீங்க? ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் ஒரு மந்திரம் கேட்கறதுல என்ன ஆகுது? கேட்கறச்சே எதை பற்றியும் யோசிக்காதுங்க, அதை மட்டும் கேளு.